நெக்ஸ்ட் ஃபிகர் இட் அவுட். ஃபைண்ட் த ஆங்கிள்ஸ் மார்க்டு பிலோ. கீழ வந்து நெறைய பிக்சர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இதுல சில ஆங்கிள்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். இப்ப இந்த ஆங்கிள் வந்து எப்படி இருக்கு? பேரலலா இருக்கு. எந்த ஆங்கிள் வந்து குடுத்துருக்காங்க? இது வந்து குடுத்துருக்காங்க. இத வந்து கேட்டிருக்காங்க. இது 2 ஆங்கிளுமே எப்படி இருக்கு? ஆல்டர்னேட் ஆங்கிளா இருக்கு. ஆல்டர்னேட் ஆங்கிள் அப்படின்னா 2 லைன் பேரலலா இருக்கும்போது ஆல்டர்னேட் ஆங்கிள் வந்து சேமா தான் இருக்கும். அப்போ இது 48 டிகிரி அப்படின்னா இதுவும் 48 டிகிரியா தான் இருக்கும். இப்ப இந்த 2 லைனுமே எப்படிதான் இருக்கு? பேரலலா தான் இருக்கு. அதே மாதிரி இதுவும் என்ன ஆங்கிள்ன்னு சொல்லுவோம்? ஆல்டர்னேட் ஆங்கிள்ன்னு சொல்லுவோம். 2 லைன் பேரலலா இருக்கும்போது, ஆல்டர்னேட் ஆங்கிள் எப்போதுமே சேமா தான் இருக்கும். அப்ப இதுவும் என்னவா தான் இருக்கும்? 52 டிகிரியா தான் இருக்கும். இப்ப இங்க வந்து இந்த 2 லைனும் எப்படிதான் இருக்கு? பேரலலா தான் இருக்கு. இங்க என்ன குடுத்துருக்காங்க? 99 டிகிரி வந்து குடுத்துருக்காங்க. இங்க என்ன குடுத்துருக்காங்க? 81 டிகிரி வந்து குடுத்துருக்காங்க. இப்ப இந்த ஆங்கிளும் என்ன ஆங்கிள்? ஆல்டர்னேட் ஆங்கிள். அப்போ இது 81 அப்டின்னா, இந்த 2 லைனும் பேரலலா இருக்கிறதுனால, இதுவும் 81 டிகிரியா தான் இருக்கும். இப்ப இந்த 2 லைனுமே எப்படிதான் இருக்கு? பேரலலா தான் இருக்கு. அதே மாரி இந்த லைனும் என்ன லைனுன்னு சொல்லுவோம்? ஆல்டர்னேட் லைனுன்னு சொல்லுவோம். ஆல்டர்னேட் ஆங்கிள் எப்படிதான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். அப்ப இதுவும் 99 டிகிரி தான் வரும். நெக்ஸ்ட் இந்த ஆங்கிள் வந்து குடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் வந்து கேட்டிருக்காங்க. 69 இருந்துச்சு அப்டின்னா, இதுவும் என்னவா தான் இருக்கும்? 69 டிகிரியா தான் இருக்கும். இப்ப இந்த 2 லைனுமே எப்படிதான் இருக்கு? பேரலலா தான் இருக்கு. இத என்ன சொல்லியிருக்காங்க? 132ன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து இந்த ஆங்கிளும் சேமா இருக்கும்னு சொல்லுவோம்ல. நமக்கு தெரியும். ஒரு லீனியர் ஆங்கிள் அப்டின்னா எவ்வளோ இருக்கும்? 180 டிகிரி வந்து இருக்கும். இப்ப இந்த ஆங்கிள் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம் அப்டின்னா, நம்ம இந்த ஆங்கிள வந்து சொல்லிரலாமா? இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சா இதுவும் சேமா தான் இருக்கும்னு ஏன் சொல்றோம்? 2 லைனுமே பேரலலா இருக்கு. இப்ப இது வந்து 132 அப்டின்னா, இது ஃபுல்லா எவ்வளோ இருக்கும்? 180. அப்போ 180ல இருந்து 132வ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்டின்னா என்ன வரும்? 0ல இருந்து 2வ சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. சோ கேரி பண்றோம். 10ல இருந்து 2வ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்டின்னா 8 வரும். 7ல இருந்து 3ய சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்டின்னா 4 வரும். அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 48. இந்த ஆங்கிள் வந்து 48ஆ இருந்தது அப்டின்னா, இதுக்கு ஆல்டர்னேட் ஆங்கிளான எஃப்பும் எப்படிதான் இருக்கும்? 48 டிகிரியா தான் இருக்கும். இந்த ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இங்கேயும் 2 லைனும் எப்படிதான் இருக்கு? பேரலலா தான் இருக்கு. இப்ப இந்த ஆங்கிள் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கான ஆல்டர்னேட் ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதுதான் இந்த ஆங்கிளோட மெஷர்மென்ட்டா இருக்கும் இல்லையா? அப்ப இதுக்கான ஆல்டர்னேட் ஆங்கிள்ன்னு நம்ம எத சொல்லுவோம்? இதுக்கான ஆல்டர்னேட் ஆங்கிள்ன்னு நம்ம எத சொல்லுவோம்? அப்போ G யோட மெஷர்மென்ட் என்னவா இருக்கும்? 122 டிகிரியா இருக்கும். இப்ப இந்த ஆங்கிள் வந்து 75 டிகிரியா இருக்கு. 2 லைனுமே எப்படிதான் இருக்கு? பேரலலா தான் இருக்கு. இப்ப இது வந்து 75வா இருந்தது அப்படின்னா, இதுவும் என்னவா தான் இருக்கும்? 75 டிகிரியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இங்க என்ன குடுத்துருக்காங்க? I வந்து குடுத்துருக்காங்க. இப்ப இந்த 2 லைனும் எப்படி இருக்கு? பேரலலா இருக்கு. இப்ப இந்த 2 லைனையும் இந்த லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. இதுதான் வந்து நம்ம டிரான்ஸ்வர்சல்னு சொல்லலாம். இப்ப இது வந்து 54 டிகிரியா இருக்கு அப்படின்னா, இதுக்கான ஆல்டர்னேட் ஆங்கிள் ஐயும் எப்படிதான் இருக்கும்? 54 டிகிரியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஆங்கிளோட மெஷர்மென்ட் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இந்த லைன் எல்லாமே எப்படிதான் இருக்கு? பேரலலா தான் இருக்கு. இந்த லைன் வந்து என்ன செய்யுது? இன்டர்செக்ட் பண்ணுது. இப்ப இந்த லைன் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 97 டிகிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆல்டர்னேட் ஆங்கிள் நம்ம எத சொல்லலாம்? இத வந்து சொல்லுவோம். இப்ப இதுக்கான நம்ம எத சொல்லுவோம் அப்படின்னா, இத சொல்லுவோம். இப்ப இது வந்து 97 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா, இதுவும் எப்படிதான் இருக்கும்? 97 டிகிரியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஆங்கிள் ரெப்ரசன்டட் பை ஏ. இப்ப கீழ வந்து நெறைய பிக்சர் வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து ஏ அப்படின்னு ஒரு ஆங்கிள் வந்து குடுத்துருக்காங்க. இதோட மெஷர்மென்ட் எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப இந்த ஆங்கிள் வந்து 42வா இருக்கு அப்படின்னா, இதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இதுவும் எவ்வளவுதான் இருக்கும்? 42 டிகிரியா தான் இருக்கும். இது 42 டிகிரி அப்படின்னா, இந்த ஆங்கிள் இது ஃபுல்லா எவ்வளவு இருக்கும்? 180 டிகிரி வந்து இருக்கும். அப்போ 180ல இருந்து 42வ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 7 10ல இருந்து 2வ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 8 வரும். 7ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 3 வரும். இங்க வந்து 1 இருக்கு. சோ 138 டிகிரி வந்து இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பிக்சரோட ஆங்கிள் மெஷர்மென்ட் எவ்வளவு இருக்கும்? 138 டிகிரியா இருக்கும். இப்ப இந்த ஆங்கிள் வந்து எவ்வளவு சொல்றாங்க? 62 டிகிரின்னு வந்து சொல்றாங்க. இப்ப இதுக்கு ஆல்டர்னேட் ஆங்கிளான இதுவும் எவ்வளவுதான் இருக்கும்? 62 டிகிரி தான் வந்து இருக்கும். நமக்கு தெரியும். லீனியர் ஆங்கிள் அப்படின்னா எவ்வளவு இருக்கும்? 180 டிகிரி இருக்கும். 180ல இருந்து 62வ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 10ல இருந்து 2வ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 8 வரும். இங்க வந்து 7 7ல 6 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 1 வரும். இங்க 1 இருக்கு. 118 டிகிரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஆங்கிளோட மெஷர்மென்ட் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து 1110 வந்து இருந்தது அப்படின்னா, இதுவும் எப்படிதான் இருக்கும்? 1110ஆ தான் இருக்கும். இப்ப இது வந்து 1110ஆ இருந்தது அப்படின்னா, இதுவும் எவ்வளவு இருக்கும்? 1110ஆ தான் இருக்கும். இப்ப இது ஃபுல்லா எவ்வளவு இருக்கு? 1110ஆ இருக்கு. அந்த 1110ல இருந்து இத மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்?
75 வரும். அப்ப இந்த ஆங்கிள் மட்டும் எவ்வளோ இருக்கும்? 75 இருக்கும். இப்ப இந்த ஆங்கிள் 75 அப்படின்னா, இந்த ஆங்கிளும் எவ்வளோ இருக்கும்? 75 வந்து இருக்கும். இந்த ஆங்கிளும் எவ்வளோ இருக்கும்? 75 இருக்கும். இது ஃபுல்லா எவ்வளோ இருக்கும்? 180 டிகிரி இருக்கும். அப்போ 180ல இருந்து 75 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 10 10ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 5 7 7ல இருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 0 1 அப்போ இந்த ஆங்கிள் வந்து 105 டிகிரியா இருக்கும். இது 2யும் ஆட் பண்ணி 180ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆங்கிள் வந்து கிடைச்சிருமா? இப்போ இது 2யும் ஆட் பண்ணா என்ன வரும்? இங்க வந்து 90 இருக்கு. அப்போ 67ல இருந்து 90 ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 157 வரும். 180ல இருந்து 157 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 10ல 7 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 3 வரும். 7ல 5 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2 வரும். அப்ப இந்த ஆங்கிள் வந்து 23 டிகிரியா இருக்கும். இப்ப இது வந்து 23 டிகிரியா இருந்தது அப்படின்னா, இதுக்கு ஆல்டர்னேட் ஆங்கிள் ஆன ஏயும் எவ்வளவு தான் இருக்கும்? 23 டிகிரியா தான் இருக்கும். In the figures below, what angles do X and Y stands for? இப்ப கீழ வந்து 2 பிக்சர் வந்து குடுத்திருக்காங்க. இதுல வந்து X and Y அப்படிங்கிறது என்ன அப்படி சொல்லி கண்டுபிடிக்க போறோம். இப்ப இந்த லைன் வந்து இது ஃபுல்லா வராது. இது மட்டும் தான். இது மட்டும் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 65 டிகிரி இருக்கு. இப்ப இது வந்து 90 டிகிரி அப்படின்னா, இதுக்கு ஆல்டர்னேட் ஆங்கிள் ஆன இதுவும் எவ்வளவு தான் இருக்கும்? 90 டிகிரி தான் இருக்கும். இப்ப நமக்கு தெரியும். இந்த லீனியர் ஆங்கிள் ஃபுல்லாவே எவ்வளவு இருக்கும்? 180 டிகிரி வந்து இருக்கும். இப்ப இந்த 180 டிகிரில இருந்து இந்த 90 பிளஸ் 65 இது 2யும் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 90 பிளஸ் 65 என்ன வரும்? 5 9 பிளஸ் 6 வந்து 15 இப்ப இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 10ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 5 7ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2 25 டிகிரி வந்து வரும். இப்ப இங்க வந்து 25 டிகிரி இருக்கு அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் ஆன எக்ஸ் எவ்வளவுதான் இருக்கும்? 25 டிகிரியா தான் இருக்கும். அப்போ எக்ஸோட மெஷர்மெண்ட் எவ்வளவா இருக்கும்? 25 டிகிரியா இருக்கும். இப்ப இது வந்து 25 டிகிரி அப்படின்னா, இதுக்கு ஆல்டர்னேட் டிகிரி என்ன? இது வந்து 25 தான் இருக்கும். நமக்கு தெரியும். இது ஃபுல்லா எவ்வளவு இருக்கும்? 180 டிகிரி இருக்கும். அப்போ 180 டிகிரில இருந்து 25 டிகிரிய சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 5 7ல 2 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 5 1 155 வரும். அப்போ இந்த y அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும்? 155 டிகிரியா இருக்கும். இப்ப இதுக்கு ஆல்டர்னேட் ஆங்கிள்ன்னு நம்ம எத சொல்லுவோம்? இத வந்து சொல்லுவோம். இது எவ்வளோ இருக்கும்? 53 டிகிரி வந்து இருக்கு. இப்ப இதுக்கு ஆல்டர்னேட் ஆங்கிள்ன்னு நம்ம எத சொல்லுவோம்? இது ஃபுல்லா சொல்லுவோம். இது ஃபுல்லா எவ்வளோ இருக்கு? 78 டிகிரி வந்து இருக்கு. இப்ப இந்த 78ல இருந்து 53ய சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 8ல இருந்து 3ய சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 5 7ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 25 இப்ப இது வந்து 25 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இதுவும் எவ்வளவு தான் இருக்கும்? 25 டிகிரியா தான் இருக்கும். அப்போ இதுல எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 25 டிகிரியா இருக்கும். Next in figure 5.33 angle ABC equal to 45 degree. Angle ABC எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 45 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி IKJ எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 78 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த 2 ஆங்கிள் குடுத்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆங்கிள் GEH வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆங்கிள் HEF வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி PED வந்து கேட்டிருக்காங்க. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப இது வந்து 45 டிகிரி அப்படின்னா, இதுக்கு ஆல்டர்னேட் ஆங்கிளான இதுவும் எவ்வளவுதான் இருக்கும்? 45 டிகிரியா தான் இருக்கும். இப்ப இது வந்து 45 டிகிரி அப்படின்னா, இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிளான இது எவ்வளவுதான் இருக்கும்? 45 டிகிரியா தான் இருக்கும். அப்ப ஆங்கிள் GEH அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும்? 45 டிகிரியா வந்து இருக்கும். இப்ப இது வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 78 வந்து சொல்லியிருக்காங்களா? இது வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 45ன்னு சொல்லியிருக்கோம். இது ஃபுல்லா எவ்வளோ இருக்கும்? 180 டிகிரி வந்து இருக்கும். இப்ப இதிலிருந்து இது வரைக்கும் எவ்வளோன்னு தெரியும்? 78ன்னு தெரியும். பிளஸ் இதிலிருந்து இது வரைக்கும் எவ்வளோன்னு தெரியும்? 45ன்னு தெரியும். இப்ப இது 2யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 8 பிளஸ் 5 13 வரும். ரிமைண்டர் வந்து 1 7 பிளஸ் 4 11 11 பிளஸ் 1 12 இப்ப இந்த 123 இந்த 180ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆங்கிளும் கிடைச்சிருமா? இப்ப இதுல இருந்து இத சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன? 10ல இருந்து 3ய சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 7 7ல இருந்து 2வ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 5 1 1 0 அப்ப இது வந்து எவ்வளவு இருக்கும்? 57 டிகிரியா இருக்கும். எவ்வளவு இருக்கும்? 180 டிகிரி வந்து இருக்கும். நமக்கு என்ன தெரியும்? இது எவ்வளோன்னு தெரியும். இது எவ்வளோன்னு தெரியும். அப்ப இது மட்டும் எவ்வளோன்னு தெரியணும் அப்படின்னா, இது 2யும் ஆட் பண்ணி நம்ம 180ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருமா? 45யும் 57யும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 7 பிளஸ் 5 12 ரிமைண்டர் வந்து 1 5 பிளஸ் 4 ஒரு
9, 9 + 1 10, 102 டிகிரி வந்து வரும். இப்ப இத சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்டின்னா என்ன வரும்? 10ல இருந்து 2வ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்டின்னா 8 வரும். 7 வந்து அப்படியே போட்டுக்கலாம். அப்ப இது ஃபுல்லா எவ்வளோ டிகிரி இருக்கும்? 78 டிகிரி வந்து இருக்கும். இன் ஃபிகர் 5.34 ஏபி இஸ் பேரலல் டு சிடி. ஏபி அப்படிங்கிறது சிடிக்கு வந்து பேரலலா இருக்கு. அதே மாதிரி இஎஃப்க்கும் வந்து பேரலலா இருக்கு. ஆல்சோ இஏ இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏபி. மாதிரி இஏ அப்படிங்கிறது ஏபிக்கு வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னா ஆங்கிள் பிஇஎஃப் ஓட மெஷர்மென்ட் வந்து எவ்வளவு இருக்கும்னு சொல்றாங்க? 55 டிகிரியா இருக்கும் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறது எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஒய் அப்படிங்கிறது இங்க இருக்கு. நமக்கு எந்த ஆங்கிள் வந்து கொடுத்திருக்காங்க? இஎஃப் இந்த ஆங்கிள் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப இது வந்து 55 அப்படின்னா இதுக்கு கரஸ்பாண்டிங் என்னவா இருக்கும்? ஈயா இருக்குமா? இதுக்கு கரஸ்பாண்டிங் என்னவா இருக்கும்? சியா இருக்குமா? இதுக்கு கரஸ்பாண்டிங் என்னவா இருக்கும்? டியா இருக்கும். இப்ப இது 55 அப்படின்னா இது எவ்வளவா இருக்கும்? 55வா இருக்கும். இது ஃபுல்லா எவ்வளவு இருக்கும்? 180 டிகிரி இருக்கும். அப்போ 180 டிகிரில இருந்து 55 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு y வந்து கிடைச்சிருமா? அப்போ 180ல இருந்து 55 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 10ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 5, 7ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2. அப்போ y யோட மெஷர்மென்ட் வந்து இங்க 1 இருக்கு. சோ 1 வந்து போட்டுரும். அப்போ y யோட மெஷர்மென்ட் வந்து 125 டிகிரியா வந்து இருக்கும். ஏபிசிடி இது 2மே பேரலல்னு சொல்லிட்டோமா? இப்போ இந்த ஆங்கிள் வந்து நமக்கு எவ்வளோன்னு கிடைச்சிருக்கு? 125ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த ஆங்கிள் வந்து 125 இருந்தது அப்படின்னா, இதுக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிளான எக்ஸும் எப்படிதான் இருக்கும்? 125 டிகிரியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் என்ஓபி ஃபிகர் 5.35. இப்ப இந்த ஃபிகர்ல வந்து ஓபி யோட மெஷர்மென்ட் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப ஹிண்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ட்ரா லைன்ஸ் பேரலல் டு எல்எம் பிக்யூ த்ரூ பாயிண்ட்ஸ் என் அண்ட் ஓ. இப்ப வந்து எல்எம் அண்ட் பிக்யூ இது ரெண்டுக்குமே பேரலலா என் அப்படிங்கிறதுலயும் ஓ அப்படிங்கிறதுலயும் நம்ம லைன் வந்து டிரா பண்ண போறோம். இப்ப இத வந்து ஆர்ன்னு வச்சுப்போம். இத வந்து எஸ்ன்னு வச்சுப்போம். இத வந்து டீன்னு வச்சுப்போம். இத வந்து யூன்னு வச்சுப்போம். இப்ப இது வந்து 40 டிகிரியா இருக்கு அப்படின்னா, இதுக்கு ஆல்டர்னேட் ஆங்கிள் இதுவும் எப்படிதான் இருக்கும்? 40 டிகிரியா தான் இருக்கும். இப்ப இது வந்து 40 டிகிரி அப்படின்னா, இது எவ்வளவு இருக்கும்? 56 டிகிரி வந்து இருக்கும். இப்ப இது வந்து 52 டிகிரி அப்படின்னா, இதுக்கு ஆல்டர்னேட் ஆங்கிளான இதுவும் எவ்வளவு இருக்கும்? 52 டிகிரி வந்து இருக்கும். இது வந்து 56 டிகிரி அப்படின்னா, இதுக்கு ஆல்டர்னேட் ஆங்கிளான இது எவ்வளவு இருக்கும்? 56 டிகிரி இருக்கும். இப்ப நமக்கு என்ன வேணும்? இது 2 டிகிரியும் எவ்வளவு அப்படின்னு சொல்லி வேணும். இப்ப இது எவ்வளவு இருக்கு? 52 டிகிரி இருக்கு. இது எவ்வளவு இருக்கு? 56 டிகிரி இருக்கு. இப்ப இது 2யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 6 + 2 வந்து 8, 5 + 5 வந்து 10, 108. அப்ப A யோட மெஷர்மென்ட் வந்து எவ்வளவு இருக்கும்? 108 டிகிரியா இருக்கும். இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் என்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ.